வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இரண்டாம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்திற்காக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தமிழகம் வருகை. கிருஷ்ணகிரி உட்பட 4 இடங்களில் திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்காக வாக்கு சேகரிப்பு. ஸ்டாலின் கட்சி தலைவரா, கட்ட பஞ்சாயத்து தலைவரா என முதலமைச்சர் பழனிசாமி கேள்வி. எதையாவது சொல்லி ஓட்டு வாங்கிவிடலாம் என பகல் கனவு காண்பதாகவும் விமர்சனம். பிரதமர் மோடி நாட்டின் காவலர் இல்லை, கள்வர் என திமுக தலைவர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. புயல் பாதிப்பின் போது வராமல் பிரச்சாரத்திற்கு மட்டும் வருவதாகவும் பேச்சு. நாகப்பட்டினம் மாவட்டம் குத்தாலம் அருகே சரக்கு வேன் கவிழ்ந்த விபத்தில் 3 பேர் உயிரிழப்பு. காயமடைந்த 15 பேருக்கு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. பாலக்கோட்டு விமானப்படை தாக்குதலுக்கு பின் பாகிஸ்தான் அணுகுமுறையில் கடல் அளவு மாற்றம். எதிர்க்கட்சியினரின் பேச்சு தீவிரவாதத்திற்கு ஆதரவளிப்பதாக உள்ளது எனவும் பிரதமர் மோடி விமர்சனம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக 2ஆம் கட்டமாக தேர்தல் பிரச்சாரம் செய்ய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இன்று தமிழகம் வருகிறார். கடந்த மார்ச் 13ஆம் தேதி நாகர்கோவிலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்தார். அந்த கூட்டத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இந்த நிலையில் 2ஆம் கட்டமாக தேர்தல் பிரச்சாரத்திற்காக ராகுல் காந்தி இன்று தமிழகம் வருகிறார். பெங்களூரில் இருந்து தனி ஹெலிகாப்டர் மூலம் இன்று காலை 10 மணிக்கு கிருஷ்ணகிரி வரும் ராகுல் காந்தி அங்கு காங்கிரஸ் மற்றும் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார். இதனையடுத்து மதியம் 1 மணியளவில் சேலத்தில் நடைபெறும் பிரச்சார கூட்டத்தில் ராகுல் காந்தி பங்கேற்கிறார். இதனைத் தொடர்ந்து மாலை 3 மணியளவில் தேனியிலும், மாலை 5 மணியளவில் திருப்பரங்குன்றத்திலும் ராகுல் காந்தி பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இந்த பிரச்சார பொதுக்கூட்டங்களில் திமுக தலைவர் ஸ்டாலினும் பங்கேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டாலின் கட்சி தலைவரா, கட்ட பஞ்சாயத்து தலைவரா என முதலமைச்சர் பழனிசாமி கேள்வி எழுப்பினார். தருமபுரி மக்களவைத் தொகுதி பாமக வேட்பாளர் அன்புமணி, பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் கோவிந்தசாமி ஆகியோரை ஆதரித்து கடத்தூர், மொரப்பூர் மற்றும் அரூர் பகுதிகளில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்தார். கடத்தூரில் திறந்த வேனில் நின்றபடி திரண்டிருந்த பொதுமக்களிடையே பேசிய அவர் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக பெருமிதமாக கூறினார். நீர் மேலாண்மைக்காக தனி பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் பழனிசாமி எதையாவது சொல்லி ஓட்டு வாங்கிவிடலாம் என ஸ்டாலின் பகல் கனவு காண்பதாகவும் விமர்சித்தார். இன்னைக்கு ஸ்டாலின் சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு. சட்ட ஒழுங்கு எங்கேயுமே சீர்குலையில. ஜாதி சண்டை கிடையாது, மத சண்டை கிடையாது, இன மொழி வேறுபாடு இல்லாம ஒற்றுமையா வாழக்கூடிய சூழ்நிலை இருப்பது தமிழ்நாடு. இன்னைக்கு மற்ற மாநிலத்தில் ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ்நாடு அமைதி பூங்கா விளைக்கின்றது. இந்தியாவிலேயே இன்னைக்கு நம்முடைய சட்ட ஒழுங்கு பேணி காப்பதிலே முதலிடம் வைக்கிறது தமிழ்நாடு. சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்கின்ற காரணத்தினால்தான் இவர் அழகா வாக்கிங் போறாருல. இதை விட என்ன தேவை? சட்ட ஒழுங்கு தமிழகத்திலே சிறப்பா இருப்பதற்கு உதாரணம் ஸ்டாலின் அவர்களே. இதனையடுத்து மொரப்பூரில் பேசிய முதலமைச்சர் பழனிசாமி வறட்சியை போக்க இந்த பகுதியில் உள்ள 30 ஏரிகளுக்கு தண்ணீர் கொண்டு வரும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கூறினார். பின்னர் அரூரில் பேசிய அவர் திமுகவினர் அராஜகத்துக்கு ஸ்டாலின் கட்ட பஞ்சாயத்து செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். கட்ட பஞ்சாயத்து செய்த ஒரே கட்சி தலைவர் ஸ்டாலின் தான் எனவும் அவர் விமர்சித்தார். சுற்றி வச்சு எல்லா மாவட்டத்தையும் சுற்றி பார்த்து எங்கெல்லாம் தண்ணி வீணா போகுது, அந்த வீணா போகிற நீரை எப்படி தேக்குவது, அதை எப்படி விவசாயத்துக்கு பயன்படுத்துவது, கால்வாய் வெட்டுவதா, தடுப்பணை கட்டுவதா, இப்படின்னு ஆய்வு பண்ணி எங்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுக்காக 1000 கோடி ஒதுக்கி இருக்கிறோம். அவருக்கு தான் பேச தெரியுமா? எங்களுக்கு நாக்கு இருக்குது, பேசுறதுக்கு ஆண்டவன் சக்தி கொடுத்துருக்கிறோம். அதே நாங்களும் பேசணும். ஆனா நாங்க ஒரு பொறுப்புல இருக்கிறதுனால பொறுப்புக்கு தகுந்தவாறு பேசுவதுதான் நியாயம், அதுதான் தர்மம். அந்த அடிப்படையில் அவருக்கு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கிறோம். ஆகவே அவருடைய மரியாதை அவர் காப்பாற்றிக்கணும். இல்லைன்னா நான் பேச மாட்டேன். எங்களுடைய தொண்டர்கள் கூட்டணி கட்சி தலைவராக பேசுவாங்க. பிரதமர் மோடி நாட்டின் காவலாளி அல்ல, களவாணி என திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார்.
கடலூர் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் ரமேஷை ஆதரித்தும் சிதம்பரம் மக்களவை தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் திருமாவளவனை ஆதரித்தும் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், இயற்கை பேரிடர்களால் கடலூர் மாவட்டம் பாதிக்கப்படும் போது எல்லாம் திமுக ஆட்சியில் இல்லாவிட்டாலும் மக்களை சந்தித்து தேவையான உதவிகளை உடனுக்குடன் நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்தார். ஆனால் கஜா புயல் தாக்கிய போது பாதிக்கப்பட்ட மக்களை ஒரு வாரம் கழித்துதான் முதலமைச்சர் பழனிசாமி பார்வையிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கஜா புயல் ஏற்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்து குடியிருக்க வீடில்லாத நிலையில் நடுத்தருவிலே வந்து நின்று உண்ண உணவில்லை, உறங்குவதற்கு இடமில்லை. ஆக இந்த நிலையில அவருக்கு ஆளாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மக்களை வந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடியார் வந்து சந்தித்தாரா? ஒரு வாரம் கழித்து வந்தார். எப்படி? ஹெலிகாப்டரை பார்த்து வணக்கம் சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் ஹெலிகாப்டர்ல வந்தாங்க. தொடர்ந்து பேசிய ஸ்டாலின், பாஜகவின் தேர்தல் அறிக்கை நகைச்சுவையாக உள்ளது என்றார். பிரதமர் மோடி நாட்டு மக்களின் காவலாளி அல்ல, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் காவலாளி என அவர் விமர்சித்தார். தேர்தல் பிரச்சாரத்திற்காக அடிக்கடி தமிழகம் வரும் பிரதமர் புயல் பாதிப்பின் போது ஏன் வரவில்லை என ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். தவறான வாக்குறுதிகளை வழங்கி எப்படியாவது மக்களை ஏமாற்றி அவர் அந்த பிரச்சாரத்திலே தொடர்ந்து ஈடுபடுகிறார். பிரதமராக இருக்கக்கூடிய மோடி இப்ப வார வாரம் வந்து கொண்டிருக்கிறாரு. கஜா புயல் ஏற்பட்ட நேரத்தில் வந்தாரா? சரி, வர வேண்டாம், ஒரு ஆறுதல் செய்தியாவது சொன்னாரா? தன்னை ஒரு காவலாளி என்று சொல்லுகிறார். ஆமாம், நீங்கள் காவலாளி தான். எதற்கு காவலாளி? மக்களுக்கா? இல்ல, எடப்பாடிக்கு காவலாளியாக இருக்கிறீங்க. எடப்பாடியுடைய ஆட்சிக்கு காவலாளியாக இருக்கிறீங்க. நாகப்பட்டினம் மாவட்டம் குத்தாலம் அருகே சரக்கு வேன் கவிழ்ந்த விபத்தில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் குத்தாலம் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கந்தமங்கலத்தில் அதிமுகவினர் இடையே கோஷ்டி மோதல் ஏற்பட்டது. இதனையடுத்து அக்கட்சியின் ஒன்றிய செயலாளர் தமிழரசன் தலைமையில் சமாதான கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்பதற்காக கட்சி தொண்டர்கள் சரக்கு வேனில் அழைத்து செல்லப்பட்டனர். கூட்டம் முடிந்து சரக்கு வேனில் 20 பேர் ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது அனந்தநல்லூர் என்ற இடத்தில் டயர் வெடித்தது. வேன் தலைகீழாக கவிழ்ந்தது. இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 15 பேர் சிகிச்சைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாலக்கோட் விமானப்படை தாக்குதலுக்கு பின் இந்தியாவை பற்றிய பாகிஸ்தானின் அணுகுமுறையில் கடல் அளவு மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பாகல்பூரில் நடைபெற்ற பாஜக தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றினார். அப்போது புல்வாமா தாக்குதலுக்கு பின் உடனடியாக பாகிஸ்தானுக்கு இந்தியா பதிலடி கொடுத்ததன் மூலம் இந்தியாவின் வலிமை உணர்த்தப்பட்டதாக தெரிவித்தார். இந்தியா பற்றிய பாகிஸ்தான் அணுகுமுறையில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததை விட இப்போது கடல் அளவு மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகளும் அவர்களுக்கு உதவுபவர்களும் அச்சமடைந்துள்ளதாக குறிப்பிட்டார். எதிர்க்கட்சியினரின் பேச்சு தீவிரவாதத்திற்கு ஆதரவளிப்பது போல் உள்ளதாகவும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். கடும் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் வெளிநாட்டு விமான சேவைகளை முழுவதும் ரத்து செய்துள்ளது. ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் கடன் சுமையாலும் நிதி நெருக்கடியாலும் தத்தளித்து வருகிறது. அந்த நிறுவனத்தை தொடர்ந்து நடத்துவதற்காக அதன் தலைவர் நரேஷ் கோயல் தன்னுடைய 26 விழுக்காடு பங்குகளை விட்டு தருவதாக கூறி வங்கிகளிடம் 1500 கோடி ரூபாய் கடன் கேட்டிருந்தார். முதலில் கடன் தருவதாக கூறிவிட்டு இப்போது கடன் வழங்க வங்கிகள் மறுத்துவிட்டன. இதனால் விமானத்தை இயக்க செலவுக்கு கூட தேவையான பணமின்றி கடும் நெருக்கடியில் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் சிக்கியுள்ளது. இந்நிலையில் வெளிநாட்டு விமான சேவைகள் அனைத்தையும் ரத்து செய்துள்ளது. சென்னை, பாரிஸ், டெல்லி, ஆம்ஸ்டர்டாம், டொராடூன், டெல்லி, காத்மாண்டு, டெல்லி, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு தடங்களில் செல்வதற்கான முன்பதிவு ஏப்ரல் 26ஆம் தேதி வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மும்பை, கொல்கத்தா, கொல்கத்தா, குவாஹத்தி, டெராடூன், குவஹாத்தி வழித்தடங்களில் இன்று இயக்கப்பட இருந்த விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஏற்கனவே முன்பதிவு செய்த பயணிகளுக்கு கட்டணத் தொகை திருப்பி அளிக்கப்படும் என ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது.
மத்தியில் மோடி ஆட்சிக்கும் தமிழகத்தில் அடிமை ஆட்சிக்கு முடிவு கட்ட மக்கள் தயாராகிவிட்டதாக அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சிதம்பரம் மக்களவைத் தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் இளவரசனை ஆதரித்து சிதம்பரம் காந்தி சிலை அருகில் டிடிவி தினகரன் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட அடிமை ஆட்சி வெற்றி பெறாது என்றார். மோடி அல்ல டாடியே வந்தாலும் இபிஎஸ் ஓபிஎஸ்ஐ காப்பாற்ற முடியாது எனவும் தினகரன் விமர்சித்தார். அமமுகவை எதிர்த்து போட்டியிடுபவர்கள் எடப்பாடி தலைமையிலான மானங்கெட்ட கூட்டணி என்றும் ஸ்டாலின் தலைமையிலான ஏமாற்று கூட்டணி எனவும் அவர் குற்றம் சாட்டினார். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோவின் கோரிக்கைகளை நிறைவேற்ற பாமகவுக்கு வாக்களிக்குமாறு டாக்டர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்தார். ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற பாமக வேட்பாளராக வைத்திலிங்கம் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து சென்னை அடுத்த தாம்பரத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பாமக நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சத்துணவு ஊழியர்களின் கோரிக்கைகள் தேர்தலுக்கு பிறகு நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் ஜாக்டோ ஜியோ தொடர்ந்து சொல்லிட்டு வர அவங்களுடைய வருத்தத்தை போக்குவது வேண்டிய முயற்சிகளை தேர்தல் முடிந்ததும் செய்ய வேண்டும். கூட்டுறவு நியாய விலைக்கடை பணியாளர்கள், சர்க்கரை ஆலை பணியாளர்கள், சத்துணவு பணியாளர்கள் உட்பட அரசு ஊழியருடைய பிரச்சனைகளை எல்லாம் அரசு கவனத்தோடு பரிசீலித்து அதை அவருடைய கோரிக்கை நிறைவேற்றும் என்று இந்த நேரத்தில் உறுதியளிக்கிறேன். நாடு முன்னேற வேண்டும் என்ற ஒரே நோக்கில் அதிமுகவோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி வைத்துள்ளதாக அக்கட்சியின் தலைவர் ஜி. கே. வாசன் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரில் திருவண்ணாமலை மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை ஆதரித்து ஜி. கே. வாசன் திறந்த வாகனத்தில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கட்சிக்குள் வேறுபாடு உள்ளதால் வெல்வது கடினம் என்றும் அதிமுக கூட்டணி உறுதியாக வெல்லும் என்றும் தெரிவித்தார். நாடு முன்னேற வேண்டுமானால் பாதுகாப்பான நாடாக ஆட்சியாளராக இருக்க வேண்டும் என்பதால் தமிழ் மாநில காங்கிரஸ் மத்திய அரசை ஆதரிப்பதாகவும் ஜி. கே. வாசன் தெரிவித்தார். நியாயமான கருத்துக்களை ஏற்படுத்தும் வகையில் அதிமுக கூட்டணியில் செயல்படுவோம் என்றும் அவர் கூறினார். பிஜேபி தலைமையிலான தேர்தல் அறிக்கை வெளிப்படைத்தன்மையோடு மக்களுக்கு வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய தேர்தல் அறிக்கையாக இருக்கிறது. இதற்கு நேர்மாறாக காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை ஏழை எளிய வறுமை கோட்டு மக்களுக்கு ஆசை காட்டி மோசம் செய்யக்கூடிய அறிக்கையாக இருக்கிறது. ஜெயலலிதா எதிர்த்த திட்டங்களுக்கு எல்லாம் ஒப்புதல் அளித்து அதிமுக அரசு மத்திய அரசின் அடிமையாகிவிட்டதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டினார். கரூர் மக்களவைத் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், காங்கிரஸ் மற்றும் பாஜக கட்சிகளுக்கிடையே எந்த வேறுபாடும் இல்லை என்று சாடினார். கதர் கட்டிய பாரதிய ஜனதா, காவி வேட்டு கட்டிய காங்கிரஸ் என விமர்சித்த சீமான், அதிமுக திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் இருந்தபோது தமிழர்களுக்கு என்ன உரிமைகளை மீட்டுக் கொடுத்தார்கள் என கேள்வி எழுப்பினார். ஜெயலலிதா எதிர்த்த திட்டங்களுக்கு எல்லாம் ஒப்புதல் அளித்து அதிமுக அரசு மத்திய அரசின் அடிமையாகிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பாரதிய ஜனதா வேறு, கட்சி இந்த காங்கிரஸ் வேறு, வெவ்வேறு அல்ல. இவன் கதர் கட்டின பாரதிய ஜனதா, இவன் காவி கட்டின காங்கிரஸ். ரெண்டு பேருக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. அந்த அம்மா இருக்கும்போது நீட்டு தேவை எதிர்த்தாங்க, ஜிஎஸ்டி எதிர்த்தாங்க, உதய மின்வெட்டு திட்டத்தை எதிர்த்தாங்க, செத்தாங்க ஒரே நாள கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்க. அடிமைகள் அடிமைகள். இந்தியாவிலையும் போட்டிடுறார் ராகுல் காந்தி, கேரளாவிலையும் போட்டிடுறார். இப்ப அவருக்கு வட இந்தியாவில் வென்றுட்டார், கேரளாவிலையும் வென்றுட்டார். ஏதாவது ஒரு தொகுதியில இருந்துட்டு ஒரு தொகுதியை ரிசைன் பண்ணுவார், ராஜினாமா பண்ணுவார். இப்ப இந்த தொகுதிக்கு மறுபடியும் ஒரு இடைத்தேர்தல் வைக்கணும். யாரு உங்க அப்பன் காசா இல்ல உங்க அம்மா காசா? யார் காசு நடக்கும்?
தேர்தலுக்கு பின் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடு முழுவதும் மோடி எதிர்ப்பு அலை வீசுவதாக குறிப்பிட்டார். இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் புதுச்சேரி உள்ளிட்ட 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் எங்களது அணி வெற்றி பெறுவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிற 22 தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நாடு முழுவதும் மோடி அவர்களுக்கு எதிரான அலை வீசிக்கொண்டிருக்கிறது. கடந்த 2014இல் மோடி அவர்களுக்கு ஆதரவு வீசியது என்பது உண்மைதான். ஆனால் 2019இல் அதற்கு நேர் மாறாக எதிராக அலை வீசிக்கொண்டு எதிரலை வீசுகிறது. நீதிமன்றங்களிலும் இவர்கள் அடி வாங்குகிறார்கள், மக்கள் மத்தியிலும் அடி வாங்குவார்கள். நடைபெற இருக்கிற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறுவோம். இரண்டிலும் மத்தியிலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும், மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெயலலிதா இறப்பில் மர்மம் இருப்பதாக தர்ம யுத்தம் நடத்திய ஓ பன்னீர்செல்வம் துணை முதலமைச்சர் ஆனபின் அது குறித்து வாய் திறக்கவில்லை என உதயநிதி ஸ்டாலின் கூறினார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் திமுக வேட்பாளர் மகாராஜனை ஆதரித்து பேசிய அவர் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக ஆறுமுகசாமி ஆணையத்தில் ஓ பன்னீர்செல்வம் ஏன் ஆஜராகவில்லை என்று கேள்வி எழுப்பினார். தான் மாட்டிக்கொள்வோம் என்ற பயத்தில் ஆஜராவதை பன்னீர்செல்வம் தவிர்த்துள்ளதாக கூறிய உதயநிதி ஸ்டாலின் தன்னை பற்றி தரக்குறைவாக பேசிய பாமகவுடன் எடப்பாடி கூட்டணி அமைத்துள்ளதாக விமர்சித்தார். அம்மா ஆட்சி, அம்மா வழியில வந்த ஆட்சின்னு சொல்றாங்களே, அந்த அம்மா எப்படி செத்தாங்கன்னு யாருக்கா தெரியுமா? இப்ப வரைக்கும் மர்மமா தானே இருக்கு. திரு ஓபிஎஸ் அவர்களை நம்ம அதுதானே சொல்றோம். உங்களுடைய முதலமைச்சர், உங்களை முதலமைச்சர் ஆக்கிட்டு போனவங்க சாவல மர்மம் இருக்குன்னு சொன்னீங்களே, கண்டுபிடிச்சீங்களான்னு கேட்கிறோம். விசாரணை கமிஷன்ல கூப்பிடுறாங்க, அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை போக மாட்டேங்கிறாரு. நான் போக மாட்டேன் அப்படின்றாரு. ஏன் பயம்? மாட்டி போமோன்ற பயம். 22 தொகுதிக்கு 22 தொகுதி ஜெயித்தா ஜூன் 3ஆம் தேதி தலைவர் கலைஞருடைய பிறந்த நாள் அன்னைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராக உட்காரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கு. இதனிடையே உதயநிதி பிரச்சாரத்தில் ஆண்டிப்பட்டி நகரில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அப்போது நெரிசலில் சிக்கிய ஆம்புலன்ஸை நீண்ட போராட்டத்திற்கு பின் போலீசார் வெளியேற்றி அனுப்பி வைத்தனர். தமிழகம் மின்மிகை மாநிலமாக திகழ்வதாக அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் அதிமுக வேட்பாளர் மணிமாறனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் அதிமுகவின் சாதனைகளை கூறி வாக்கு சேகரித்தார். பின்னால் இன்றளவும் ஒரு நிமிடம் கூட கரண்ட் கட் இல்லாத ஒரு மாநிலமாக தமிழக அரசு வைத்திருக்கிறது என்று சொன்னார். திமுக ஆட்சிக்கு வந்தால் மின்சார வெட்டு வரும், திமுக ஆட்சிக்கு வந்தால் சட்ட ஒழுங்கு கெடும், திமுக ஆட்சிக்கு வந்தால் பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பார்கள். ஆக பெண்களுடைய பாதுகாப்பு மின்வெட்டு இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்கி தந்திருக்கின்ற அம்மாவுடைய அரசுக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டு வந்திருக்கின்றோம். சுதந்திரம் பெற்றதிலிருந்து இதுகாலம் செய்யாத அளவிற்கு அத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றோம். இருக்கின்ற பாலமாக இருக்கட்டும், எஸ்பிபி பாலமாக இருக்கட்டும், ஒரு கலைக்கல்லூரி கொண்டு வந்திருக்கின்றேன். அதே போல ஆர்டிஓ ஆபீஸில் இருந்து அனைத்தும் கொண்டு வந்திருக்கின்றேன். அதே போல குடிநீர் திட்டத்திற்கென்று ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்து பள்ளிப்பாளையம் நகராட்சிக்கு என்ற குடிநீர் திட்டமும் பள்ளிப்பாளையம் ஒன்றியங்களுக்கும் திருச்செங்கோடு ஒன்றியத்திற்கும் சேர்த்து 400 கோடி ரூபாயில் ஒரு புதிய திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆக என்னென்ன திட்டங்கள் வேணுமோ அதையெல்லாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற அரசு இந்த அரசை கலைக்க வேண்டும், இந்த அரசுக்கு வாக்களிக்க கூடாது என்று சொல்கிறார் என்று சொன்னால் நீங்கள் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தனை ஆதரித்து பிரேமலதா விஜயகாந்த் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தென்சென்னை நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளராக ஜெயவர்தன் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் கண்ணகி நகரில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் கண்ணகி நகர், எழில் நகர் பகுதியில் 2013ஆம் ஆண்டு 8000 வீடுகளை ஏழை எளிய மக்களுக்கு வழங்கிய அதிமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். போன்ற எண்ணற்ற வசதிகளை இந்த பகுதிக்கு நமது புரட்சி தலைவர் அம்மா அவங்க செய்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம எழில் நகர்ல 2013 வருடம் 8048 வீடுகளுக்கு சுனாமியால் பாதிக்கப்பட்டவங்க, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருக்குமே இங்க வீடு வழங்கி அவர்கள் வாழ்க்கையை பாதுகாப்பான வாழ்க்கையாக மாற்றி இருக்கிறார்கள் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் என்றால் இந்த சாதனை நிச்சயம் மிகப்பெரிய ஒரு சாதனை. இந்த கூட்டணி இளைஞர்களின் கூட்டணி, பெண்களின் கூட்டணி, உண்மையான கூட்டணி, உழைப்பவர்கள் கூட்டணி. அந்த கூட்டணி ஊழல் கூட்டணி,
அதே மாதிரி ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து தான் அவங்களுக்கு தெரியும். கடவுள் இல்லைன்னு சொல்ற கூட்டணி, அவர்களுக்கு நீங்கள் பாடத்தை புகட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். காங்கிரஸ் கூட்டணியில் திமுக இருந்தபோதுதான் பல்வேறு வகையான ஊழல்கள் நடைபெற்றதாக சரத்குமார் குற்றம் சாட்டினார். தூத்துக்குடி பாஜக வேட்பாளராக தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் பிரச்சாரம் மேற்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் காங்கிரஸ், திமுக கட்சிகள் ஊழலில் திளைத்த கட்சிகள் என குற்றம் சாட்டினார். 2004 முதல் 2014 வரை மத்தியில் இருந்த காங்கிரஸ் அரசில் திமுக இடம்பெற்றது. இந்த காலத்தில்தான் ஹெலிகாப்டர், 2G, நிலக்கரி என அனைத்து வகையான ஊழல்களும் நடைபெற்றதாக குற்றம் சாட்டினார். மேலும் அரசியலில் தனி நபர் விமர்சனம் இருக்கக்கூடாது என்ற நாகரிகத்தை மீறி ஸ்டாலினும் இளங்கோவனும் தனிநபரை விமர்சனம் செய்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மன்மோகன் சிங் ஆட்சியில அனைத்து ஊழல்களும் செய்தார்கள். அந்த 10 ஆண்டுகள் ஆட்சியில் நடந்த ஊழல்களை மட்டும் சொல்கிறேன். 2006 அவர்கள் செய்த முதல் ஊழல் என்னவென்று சொன்னால், அவர்கள் அகஸ்டா வெஸ்டர்ன் ஹெலிகாப்டர் ஊழல் $200 மில்லியன். 2008 காத்தலையும் காசாக்க முடியும் என்று சிந்தித்து பார்த்து ஊழல் செய்ததுதான் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், திராவிட முன்னேற்ற கழகத்தால். அதன் பிறகு 2012 நிலக்கரி ஊழல் $1,86,000 கோடி. சென்னை KK நகரில் இளம்பெண் பெட்ரோல் ஊற்றி தற்கொலை செய்து கொண்டார். சாவில் மர்மம் இருப்பதாக அவரது பெற்றோர் கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவாரூர் மாவட்டம் விளமல் பகுதியை சேர்ந்தவர் துரை, அவரது மனைவி சாவித்ரி. இவர்களுக்கு 2 மகள்கள் உள்ளனர். மூத்த மகள் சரண்யா கடந்த 2015ஆம் ஆண்டு விமல்ராஜ் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். விமல்ராஜ் சேலத்தில் உள்ள தனியார் கம்பெனியில் உதவி விற்பனை மேலாளராக பணியாற்றி வருகிறார். திருமணத்திற்காக 80 சவரன் நகை மற்றும் காரை வரதட்சணையாக சரண்யாவின் பெற்றோரிடம் கேட்டுள்ளார். ஆனால் சரண்யாவின் பெற்றோர் 50 சவரன் நகை, 1 கிலோ வெள்ளி மற்றும் 1 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை சீர்வரிசையாக கொடுத்துள்ளனர். சரண்யாவின் கணவன் வாரத்திற்கு 2 நாட்கள் மட்டுமே சென்னை வருவார். 30 சவரன் தங்க நகை கேட்டு விமல்ராஜ் பெற்றோர் சரண்யாவை கொடுமை செய்துள்ளனர். இந்நிலையில் சரண்யா தற்கொலை செய்து கொண்டதாக அவரது பெற்றோருக்கு தகவல் தெரிவித்தனர். சென்னை வந்த சரண்யாவின் பெற்றோர் சாவில் மர்மம் இருப்பதாக கூறி அசோக் நகர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. என் பொண்ணை இங்க கட்டி கொடுத்த அசோக் நகர்ல இருக்க ஜெயராம்ங்கிற ஒரு வக்கீல் பையனுக்கு கட்டி கொடுத்தேன். கட்டி கொடுக்குறப்ப என்ன கேட்டாங்க, 80 பவுன் நகை போடுங்க, 1 லட்ச ரூபா கொடுங்க, கார் வாங்கி கொடுங்க, அதை வாங்கி கொடுங்க, இதை வாங்கி கொடுங்க. நாங்கள் என்னால 80 பவுன் போட முடியாதுன்னு 55 பவுன் எடுத்து போட்டேன். நான் 30 இதாக போட்டிருக்கேன், 80 பவுன் போட்டிருக்கேன், இதாக போட்டிருக்கேன். கார் கேட்டேன் கொடுக்கல, கார் கேட்டேன் கொடுக்க, இதே சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க மாமியாரும் அவளை ரொம்ப டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எது பண்ணாலும் அவளை வந்து ரொம்ப கேவலமா நடத்திட்டு இருந்தாங்க. எனக்கு தெரியாது, என் பொண்ணோட சாவுல மர்மம் இருக்கு, எனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தே ஆகணும், அவங்களை அரெஸ்ட் பண்ணி ஆகணும். என் பொண்ணுக்கு, என்ன பொண்ணோட சாவுக்கு நிச்சயமா நீதி வேணும். புத்தம்புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.